எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. Yes, Sanita, we are going to complete it. இல்லை அஸ்வின், நானும் ரொம்ப நேரமாக இந்த சின்ன பக்கான அது எங்கே இருந்துக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் எரர் காட்டிகிட்டே இருக்கு. இது ஒன்று மட்டும் என்னால் கிளியர் பண்ணவே முடியல. நானும் எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால் கிளியர் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம் அனிதா, இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு வந்து செய்யலாம். இப்போவே டைம் ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு கேபே நேரம் போயிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் கேபையாச்சும் பிடிக்கணும்ல. கிளம்புங்க அனிதா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது இல்லை அஸ்வின், இன்றைக்கே முடிச்சிடலான்னு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன்று மட்டும் எரர் காட்டிகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? டோன்ட் வரி அனிதா, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது கேளுங்க, டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஓகே, நீங்கள் கிளம்பல? அவ்வளோதான் அனிதா, நானும் கிளம்புறேன், வாங்க. அம்மா, உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க, எந்திரிச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தங்கம், நீ படுத்துக்கோ. என் பிள்ளை என் மேலே படுத்தே எவ்வளோ நாள் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படுத்துக்கோ. ம். ஆமா, நீ மட்டும் இங்க இருக்க, எங்க உங்க அக்காவை காணோம்? அட நீங்க வேறப்பா, இப்பெல்லாம் அக்கா ரொம்ப பிஸி தெரியுமா? ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து ரொம்ப ரொம்ப பிஸி. நாளைக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கணுமா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி மேலே ஏதோ நடந்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு வந்துட்டேன். ஏண்ணா, என்னண்ணா, நீங்கள் தானே இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். பாவண்ணா அக்கா, எப்போ வந்தாலும் ஜாலியாக நாங்கள் 2 பேரும் தான் பேசிட்டு சிரிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் எனக்கு காலேஜ்லேருந்து வந்தாலே போர் அடிக்குது. அக்கா என்னன்னா ஒர்க் இருக்குது, ஏதோ லெசன் பிளான் எழுதணும், என்னென்னமோ சொல்கிறா, ஏதோ கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடின்னு என்கிட்ட வரவே மாட்டேன்றானா. எல்லாம் உங்களால தான். ஏ வாலு, ரொம்ப உனக்கு வாயாயிடுச்சு அப்படிதானே? உங்க அக்கா வேலைக்கு போறா, ஸோ அந்த வேலைக்கு சின்சியரா தானே இருப்பான். மேடம் மட்டும் படிப்பு எக்ஸாமு ப்ராஜெக்ட்னு வந்தா எவ்வளோ சின்சியரா வேலை பார்க்குறீங்க, அது மாதிரி தானே உங்க அக்காவும் இருப்பான். அது நான் எப்போவாச்சும் எக்ஸாம் டைம் மட்டும்தான் அவ்வளோ சின்சியராக பண்ணுவேன். அக்கா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காண்ணா. அது ஒன்றும் இல்லடா, இப்போ தானே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவளுக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆக முடியாதுல்ல. கொஞ்சம் அவ எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டால் தானே அதெல்லாம் முடிக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் மைண்ட் டைவர்ஷனுக்காக வேலைக்கு வரா, அதில் கொஞ்சம் சின்சியராக இருக்கா, அவ்வளோதானே. அவள் அப்படியே இருக்கட்டும், நீ அவளை எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா, என்னம்மா ரொம்ப நேரமா கையில ஏதோ வச்சிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட காட்டவே மாட்டேன்றீங்க. நானும் நீங்க இப்ப காட்டுவீங்க அப்ப காட்டுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்னம்மா வச்சிருக்கீங்க கையில? அதானே கோமதி, நானும் இவ்வளோ நேரம் கவனிக்கலையே, பாத்தியா நம்ம புள்ள கவனிச்சிட்டான். என்னம்மா? அது என்னன்னா, இன்னைக்கு தரகரண்ணா வீட்டுக்கு வந்தாரு. நம்ம கார்த்திக் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, அதனால பொண்ணு பார்க்குற விஷயமா நானும் அக்காவும் அவர்கிட்ட பேசினோம். அப்படியா, சூப்பர்மா. அப்ப பொண்ணு போட்டோவா அது? ஆமாடா ஆதி, அது நாங்கள் எல்லார்கிட்டையுமே நானும் அக்காவும் நேற்று சொன்னோம்ல, எங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு. அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லி அவர்கிட்ட விசாரித்தோம். அப்போது அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு போனார். அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு தானாமா. அட சூப்பர். அப்போ நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு உங்க மருமக கிடைச்சிட்டாங்க போலயே. கிடைச்சிட்டாப்பா, இருந்தாலும் நாம் மட்டும் ஆசைப்படுறது கரெக்டாக இருக்குமா சொல்லு? அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நம்ம அண்ணாவை யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அது பையனுக்கு பொண்ணுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம்ப்பா. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பணக்காரங்கனாவே பிடிக்காதாம்மா. அவங்க லைஃப்பில் நடந்தது அந்த மாதிரி, அந்த கதையை வேற சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா. அதனால் உங்கள் யார்கிட்டையுமே கேட்காம எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு நாங்கள் 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டோம். அண்ணி, அப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க போலயே. ஆமா, அவங்களுக்கு ஏன் பணக்காரங்கன்னா பிடிக்காது? எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னன்னா கொழுந்தனாரே, நான் சொல்கிறேன், எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, அதுவே போதும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் ஆம்பளைங்க நீங்கள், உங்களுக்கெல்லாம் சம்மதம் நான் மட்டும்தான் ஓகேன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம். நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் அவர்கிட்ட நீங்கள் பொண்ணுக்கு வீட்டில் போய் பேசுங்க, எங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டோம்.
என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டோட மகாலட்சுமி. நீங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்கப்போ நாங்க எப்படி வேண்டான்னு சொல்லுவோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. எங்களை விட பல மடங்கு இந்த வீட்டுக்கு எந்த மாதிரி பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களாம் தான் யோசிப்பீங்க. நம்ம பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா இருப்பானோ நீங்க தான் யோசிப்பீங்க. அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு முடிவெடுத்துட்டு சொல்றப்ப அதை நாங்க வேண்டான்னு சொல்வோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். இதை நீங்கள் சொல்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொழுந்தனாரே. சரி, அவங்க அம்மா பற்றி ஒரு கதை, அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறோம். அது ஒன்றும் இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாதான். அதுக்காக அப்பா இறந்துட்டாருன்னெலாம் இல்லை. அவங்க அம்மா அவங்க சின்ன வயசாக இருக்கப்பவே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லாரையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் நல்லவரெலாம் இல்லையாட்டிருக்குங்க. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருந்திருக்கு. அதை மறைச்சி தான் இவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. அதுவும் 2 பிள்ளைங்களும் பிறந்ததுக்கப்புறம் தெரிய வந்து இவங்க கேள்வி கேட்குறப்ப அவர் ரொம்ப திமிராக பேசிட்டு இனிமேல் உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டேன், என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாராட்டிருக்கு. அன்னையிலேருந்து அந்த அம்மா அவங்க 2 பிள்ளைங்களையும் தனியால் வளர்த்துட்ருக்காங்க. அதான் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன சுமதி, இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டீங்க. கேட்குறப்ப மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து அந்த 2 பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ச்சே, இதனால தான் அவங்க பணக்காரங்களை வெறுக்கிறாங்க போல. ஒரு பணக்காரனை நம்பி ஏமாந்தனால தான் தான் பொண்ணுங்களையும் பணக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. ஆனா எல்லாரும் அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு புரியணும்ல. நீ கவலைப்படாதம்மா, இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமக, சரியா? ஏங்க, உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட பேசணுமே. அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ தான் சம்மதம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி பேசி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நம்ம கார்த்திகை பத்தி நமக்கு தெரியாதா? அவன் கல்யாணத்துக்கு லேட்டா ஒத்துக்கிட்டாலும் பொண்ணு பார்க்குற பொறுப்பையே நம்ம கிட்ட தானே கொடுத்துருக்கான். நீங்க யாரை பார்த்து சொன்னாலும் நான் மனசார அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் பணக்காரங்களே வேண்டாம், எனக்கு சாதாரண வீட்டு பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டான். நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பொண்ணு கரெக்டா இருப்பான் நீ. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கார்த்திக் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். என்ன பிள்ளைங்களா, நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. பாவம் இல்லைம்மா, சின்ன வயசுலேருந்து அப்பா பாசமே இல்லாத வளர்ந்துருப்பாங்கல்ல. எனக்கு இதுல இருந்து நான் ஒன்று மட்டும் நல்லா புரியுதுமா. கண்டிப்பா அந்த 2 பொண்ணுங்களுமே நல்லா போல்டா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பாவே இல்லாம விட்டுட்டு போனனால அவங்க அம்மா கண்டிப்பா அவங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி தான் வளர்த்துருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெளியே வேலை கூட செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாப்பா ஆதி, இந்த பொண்ணு ஏதோ ஐடி கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காளாம். எந்த கம்பெனின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவருக்கு கம்பெனி பேர் தெரியலையாம்ப்பா. அதனால தான் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நேரில் போய் பார்க்குறப்பயே பேசிக்கலான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லைப்பா, அவங்க அம்மா வேலைக்கு போனவங்கள நிறுத்திட்டு இந்த பொண்ணு தான் சம்பாதிக்குதான். இவங்க தங்கச்சியுமே இந்த பொண்ணு தான் படிக்க வைக்குதான். அம்மா, எனக்கும் அண்ணி போட்டோவை பார்க்கணும், கொடுங்க. எல்லாரும் இவ்வளோ பேசுறீங்க, எனக்கு எங்க அண்ணியை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? கொடுங்கம்மா, நான் முதல்ல பார்க்குறேன். குடும்ப கோமதி, பார்க்கலாம். பொண்ணை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. என்னங்க மாமா, பாருங்க. அட, மருமக ரொம்ப அழகா இருக்காளே. எங்க கொடுங்கண்ணா. ஆமாண்ணா, லட்சணமா இருக்கா. அப்பா போதும், கொடுங்கப்பா. நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், நான் அண்ணியை பார்க்கணும், கொடுங்க. சோ, இந்தாப்பா, நீயே பாரு. ஏ வாளு, நான் தான் எங்கள் அண்ணியை ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். போடா அண்ணா. ஏய் சரி, அப்படியே காட்டுடி. பார்த்துக்கோ. அட, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. கார்த்திக் அண்ணாக்கு ஏத்த ஜோடி தான். இவங்களாமா? இவங்களையா நீங்க கார்த்திக் அண்ணாக்கு பார்த்துருக்கீங்க? ஆமாடா, உனக்கு பிடிச்சிருக்கா உங்க அண்ணிய? அம்மா, என்னால நம்பவே முடியல. இந்த அக்காவை தான் நீங்க கார்த்திக் அண்ணாக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த அக்காவை நேத்து கூட நான் கோவில்ல பார்த்தனே, அவ்வளோ அழகா இருந்தாங்க. அப்பர்ணா அக்காக்கும் ரொம்ப தெரியும். அப்பர்ணா அக்காக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? அப்ப நாக்கு என்ன ஹெல்ப் பண்ணா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க பர்ஸு கீழே விழுந்துருச்சான். அது இந்த அக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களாம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை பற்றி அக்கா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா. நேற்று கோவிலில் பார்க்குறப்ப இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்படிதான்ப்பா தெரியும். ஓ, அப்ப அன்னிக்கிட்ட ஆல்ரெடி நாத்தனார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கார்த்திக் அண்ணாக்கு இவங்க தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. கயல், இருடா, உடனே ரொம்ப சந்தோஷப்படாத சரியா? ஏன்னா இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து எந்த பதிலும் வரலல்ல. அவரை கேட்டுட்டு நாளைக்கு பதில் சொல்கிறதா சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், பதில் வந்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ம் ம் ஓகே ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் அண்ணாக்கு ஏற்ற ஜோடி இவங்க தான். சரி சரி, நான் இப்போ இதை உடனே அப்பர்ணாக்கா கிட்ட சொல்லணும். அக்காவை போய் டிஸ்டர்ப் பண்ணி முதல்ல இதை சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் இருமா, இங்கே பாரு, கார்த்திக் அண்ணா கிட்ட இந்த பொண்ணு போட்டாவை எப்படியாச்சும் நீயும் அப்புறம் தான் காட்டணும் சரியா? 2 பேரும் காமிச்சு எப்படியாச்சும் உங்கள் அண்ணனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அட அவ்வளோதானம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணா எங்களுக்காக என்னன்னாலும் செய்வார். அவர் கண்டிப்பாக சம்மதிப்பார் சரிங்களா? சரி சரி, நகருங்க, நான் கிளம்புறேன். அண்ணனுக்கு கல்யாணம் உடனே எப்படி ஓடுறா பாரு குடுகுடுன்னு. அம்மா, அர்ஜுன் அண்ணா இங்க? இல்லைப்பா, அர்ஜுன் வந்ததுலேருந்தே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன்னு போனான். அனு கூப்பிட போயிருக்கா, வந்துருவாங்க. அர்ஜுன் அண்ணாக்கு தெரியுமாமா? இல்லடா, சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவன் தலைவலின்னு படுக்க போயிட்டான். உங்க அண்ணிக்கு தெரியும், அவ எப்படியும் சொல்லிடுவா. சரிங்கம்மா. என்னது இது, கிளைண்ட் மீட்டிங்னு இப்போ போய் மெயில் அனுப்புகிறாங்க. அதுவும் நாளைக்கு மார்னிங் 11 o'clock மீட்டிங்னா எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும்? அதுவும் நம்ம ஆஃபீஸில் கூட இல்லை. சரி, எப்படியும் சூர்யாக்கும் சிசி போட்டிருக்கு. சூர்யா கிட்ட கேட்டு காலையில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிட வேண்டியது தான். முடிச்சுட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துக்கலாம். ஓகே, நாளைக்கு இந்த சாப்டர் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபைன். இதுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் ரெடி பண்ணணும். எப்படியும் நாளைக்கு கிளாஸ் எடுக்க மட்டும்தான் முடியும். ஸோ நாளைக்கு ப்ரீ பீரியடில் இதுக்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிடணும். அக்கா அக்கா எங்கே இருக்க அக்கா? எதுக்கு இவ்வளோ சத்தமாக ஓடி வந்துட்டு இருக்கா? கயல், நான் பால்கனியில் இருக்கேன். அக்கா அக்கா, ஏய் ஏய் இருடி, என்னாச்சு? எதுக்கு இப்படி மூச்சு திணற ஓடி வந்துட்டு இருக்க? என்னாச்சு கயல், என்ன? அக்கா, ஒரு குட் நியூஸ் தெரியுமா? கார்த்திக் அண்ணாக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. என்ன கயல் சொல்ற? அண்ணாக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? ஆனா எப்படி? அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று கூட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. அந்த பொண்ணு ஃபோட்டோவை இன்னைக்கு தரகர் அண்ணா கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. அந்த ஃபோட்டோ இப்போ என்கிட்ட தான் இருக்கு. நீ பார்த்தா ஷாக் ஆயிடுவ தெரியுமா? உனக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். என்ன சொல்ற கயல், எனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாக்கா, உனக்கு நல்லா தெரியும், அவங்கள உனக்கு நல்லா பிடிக்கவும் செய்யும். யாருன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஏய், எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியல, கையில் ஃபோட்டோ தானே வச்சிருக்கேன், குடு கயல். இந்தாங்க பாருங்க. இவங்களா கயல்? எனக்கு தெரியும்க்கா, நீங்கள் ஃபோட்டோவை பார்த்த உடனே ஷாக் ஆவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தீங்களாக்கா, நமக்கு பிடிச்சவங்களையே அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. இவங்க பேர் அனிதாவா? ஏய், எனக்கு தான் தெரியுமே இந்த அக்கா பேர் அனிதானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கயல். உண்மையாகவே இந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? ஆனால் நம்ம கார்த்திக் அண்ணாக்கு இவங்களையே பார்த்துருக்காங்கங்கிறப்போ. அக்கா இருங்க, ஆனால் இன்னும் அவங்க வீட்டில் ஓகே சொல்லலக்கா. இப்போ தான் பார்த்துருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் ஓகே சொன்னாதானே? அதெல்லாம் சொல்லுவாங்க, நாம் பார்த்துக்கலாம் சரியா? ஆமாம், கார்த்திக் அண்ணா கிட்ட காமிச்சாச்சா? அட நீங்கள் வேறக்கா, அண்ணா கிட்ட யார் காமிக்கிறதுன்னு கீழே ஒரு பட்டிமன்றமே போட்டுட்ருக்காங்க. நான் காமிக்க மாட்டேன், நீங்கள் காமிக்க மாட்டீங்கன்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், எனக்கும் அக்காக்கும் இவங்கள பிடிச்சிருக்கு, நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக கார்த்திக் அண்ணா கேட்பாரு, அதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்கக்கா, போய் கார்த்திக் அண்ணா கிட்ட காமிச்சிட்டு வரலாம். கயல், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அண்ணா பாரு, அங்கே கார்டனில் தான் உட்காந்துருக்காரு. வா வா போகலாம். அண்ணா. அடடே, என்னம்மா என் தங்கச்சிங்க 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறீங்க? பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். என்னடா? அண்ணா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, ஆனா கொஞ்ச நேரம் நாங்க டிஸ்டர்ப் பண்ண தான் வந்திருக்கோம். அட, என் தங்கச்சிங்களுக்கு இல்லாத உரிமையா? எவ்வளவு ஒர்க் பிஸியா இருந்தாலும் உங்களுக்கான டைம் அண்ணா கண்டிப்பா கொடுப்பேன். சொல்லுங்க என்ன? அண்ணா, உங்களுக்கு வீட்ல பொண்ணு பார்த்துட்டாங்க. என்ன? என்னண்ணா சடனா மூஞ்சி மாறிடுச்சு? நீங்க தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அதான் இன்னைக்கு தரகரனா வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை விசாரிச்சிருப்பாங்க போல. அவங்க வீட்லயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம், அதான் போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா?
ம் கயல் அதுக்குள்ளேயா? நான் 2 நாளைக்கு முன்னாடி தானே ஓகே சொன்னேன். அதுக்குள்ள எப்படி பொண்ணு? அண்ணா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. எனக்கு கூட இவங்களை தெரியும்ண்ணா. உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா ஒரு அக்கா வந்து காப்பாத்துனாங்கன்னு. அந்த அக்கா தான். குட்டிமா என்னடா சொல்ற? ஆமாண்ணா, இவங்கள அம்மாவும் ஏற்கனவே கோவிலில் பார்த்துருப்பாங்க போல. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதுதான் விசாரிச்சு அவங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாருங்கண்ணா, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா. ம் இல்லடா குட்டிமா, நான் பார்க்கல. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஓகே தான். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? இன்னும் பொண்ணு வீட்ல இருந்து ஓகேன்னு வரல. ஏன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க, உங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குண்ணா. நீங்க ஒரு டைம் பொண்ணு ஃபோட்டோ பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடலாம்ல. நீங்க தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கு பிடிக்கணும்ல. இல்லடா குட்டிமா, உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குல்ல. நான் கல்யாணத்துக்கே உங்க எல்லாருக்காகவும் தானே ஓகே சொன்னேன். பரவாயில்ல, நான் பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணுன்னுலாம் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீங்க போங்க. அண்ணா உங்களுக்கு அப்போ பிடிக்கலையா என்ன? அம்மு அப்படி இல்லடா, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. எனக்கு கல்யாணத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசார தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு ஃபோட்டோ பாருங்க பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அதான் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. நீங்கள் எனக்கு நல்ல லைஃபாக தானே பார்த்து கொடுப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான். எப்படியும் பொண்ணு பார்க்க போகிற மாதிரிலாம் இருக்கும்ல, அப்போது நான் பார்த்துக்கிறேன், சரியா? அண்ணா இருந்தாலும் இல்லடா அம்மு, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்த்துக்கலாம். இவர்கிட்ட பேசலான்னு வந்தா தூங்கிட்டு இருக்காரே. சரி, பாவம் டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி தூங்கட்டும், நான் அப்புறமா வரேன். சரி அப்புறமா வரலாம். பாவம் டயர்டா இருக்காரு போல, தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆ, ம். அனு, அனு இருடி. விடுங்க விடுங்க. என்ன செல்லம், என்ன தாண்டி பார்க்க வந்த? அப்புறம் எதுவுமே பேசாம கிளம்பி போற? இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் சரி எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. பாவம் டயர்டாக இருப்பீங்கல்ல, அதான் அப்புறமா வரலான்ட்டு போனேன். ஆனால் திருட்டு போனேன், எந்திரிச்சிட்டீங்க. ஆமா, என் பொண்டாட்டி வந்தா எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. சரி நீ ஏன் எழுப்புவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். மேடம் எழுப்புற மாதிரி தெரியல, அதான். இதுக்கப்புறம் விட்டா மேடம் வெளியே கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டேன். சொல்லுடி செல்லம். ஆமாம், நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, நம்ம ரூம்ல உன்னை தவிர யாரடி அவ்வளவு உரிமையா வருவாங்க? அது கொலுசு போட்டுட்டு சல் சல்னு என் பொண்டாட்டியோட கால் கொலுசு சத்தம் கூட எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றுங்க, நல்லா சமாளிக்கிறீங்க. எப்படி சொன்னால் இவ சமாதானம் ஆவான்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது மாதிரி சொல்லி ஈஸியாக நான் சமாளிச்சிடுறீங்க இல்ல? அது கூட தெரிஞ்சுக்கலனா எப்படி செல்லம்? ம் ம் சரி அதெல்லாம் விடு. அபி எங்க? உங்கள் பொண்ணு தானே? அவங்க அத்தைங்கெல்லாம் வந்துட்டான், அவங்க சித்தப்பாலாம் வந்துட்டான். என்கிட்ட எங்கே இருக்கான்? எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாங்க கிட்டேயும் அத்தைங்க கிட்டேயும் தான் சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கா. தூங்குறப்ப மட்டும் அவளுக்கு அம்மா வேணும். அப்படி இருக்கனால தாண்டி செல்லம் மேடம் கிட்ட என்னால ஃப்ரீயா பேச முடியுது. இல்லனா எப்பவும் நீ பாப்பா பாப்பான்னு அவகிட்டயே இருக்க மாட்டியா என்ன? சரியான ஆளுங்க டாக்டரே. வர வர சுத்தமாக சரியில்லை நீங்கள். பரவாயில்லடி, விடு விடு. சரி எதுக்காக வந்த அது முதல்ல சொல்லு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். என்னன்னு கண்டுபிடிங்க. தெரியலையே, என் பொண்டாட்டியே சொன்னா நல்லா இருக்கும். உங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்தாச்சு. ஏய் என்னடி சொல்ற? அதுக்குள்ளயா? ஆமாங்க, அது அத்தைங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நேற்று கூட நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களே, எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். அந்த பொண்ணு தாங்க. அந்த தரகர் அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணை நல்லா தெரியுமா, நல்ல பொண்ணு தானாட்டிருக்கு. அதான் அவங்கள கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்படியா? ஏன்? அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு தெரியுமா? எனக்கு அந்த பொண்ணோட கதை கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணையே கார்த்திக் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்களேன். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க. எனக்கு கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படி என்ன கதை? அது என்னன்னு சொல்ற?
சரி சரி, ஆனா இந்த விஷயத்துல நாம முடிவு சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது கார்த்திக். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும். அவன் அட்லீஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட 2 வார்த்தையாச்சும் பேசணும்னு ஆசைப்படுவான். அதனால அவனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம இந்த விஷயத்துல எதுவும் சொல்லக்கூடாதுடா. இது அவங்கவங்களோட லைஃப். அவங்கவங்க லைஃப்ல நாம தலை போடக்கூடாது. ம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் அத்தைங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதால் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். கார்த்திக் தம்பி என்ன முடிவு சொல்ல போகிறாரோ தெரியல. கவலைப்படாத. அவனுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால 90% ஒத்துப்பான். சரி, அந்த பொண்ணு போட்டோ கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்கங்க. அத்தை கிட்ட தான் இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி சரி, அம்மா முதல்ல கார்த்திக் கிட்ட பேசிட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. அவங்க காட்டுறப்ப பாத்துக்கலாம். ஓகே. சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, அவ்வளோதான். இதை தான் சொல்லணும்னு வந்தேன். ஐயோ, சரி சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, விடுங்க. அங்கே சப்பாத்தி போடணும். மாவு மட்டும் பிணைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன், விடுங்க. ஏய் இருடி, மாவு தான் பிணைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கல. எப்படியும் அம்மா இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் அனு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, விடுங்க விடுங்க. அனு. ம், ஏங்க என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. ம்ஹும். இப்போ விட போறீங்களா இல்லையா? அனு, நீ வர வர ரொம்ப தாண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கெஞ்ச விட்டுடி செல்லம். இங்க பாருடி, இதெல்லாம் தப்பு. ஏய் ஒன்னே ஒண்ணுடி. என்னங்க? ம்ஹும். இதுக்கப்புறம் நீ வாயை திறந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. அமைதியா இருப்பியா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம்? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறார். போதுமா, விடுங்க. ஏய் நீயும் போயிட்டா போர் அடிக்கும்டி. எதுக்கு போர் அடிக்கும்? உங்க தம்பிங்கெல்லாம் மாடியில தான் ஒரு சின்ன மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க போங்க, நல்ல ஜாலியா இருக்கும். சரியா? கிளம்புங்க. அனு. அடி பிச்சிரு வேண்டாம். இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க, நான் கிளம்புறேன். ஓடிட்டாளா? ஷோ. இல்ல அனு, எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் தான். எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் ஹெவியா இருக்கு. அங்கேயே டயர்டா தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா எல்லார்கிட்டயும் பேசினாவே டைம் போயிடுது. உன்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லடி. அதான் எப்போ எனக்கு டைம் கிடைச்சாலும் அதை மிஸ் பண்றது இல்ல. என் பொண்டாட்டிய கொஞ்ச நேரமாச்சும் வம்பெடுத்து கொஞ்சம் அவளை சினுங்க வைக்கணும். அதான் அழகு. சரிடி செல்லம். ஐ லவ் யூ அனு. நீ இல்லாம எனக்கு ஒரு லைஃபே இல்லடி.